கிறிஸ்தவ மார்க்கம் தரித்திரத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இயேசு தரித்திரத்தை ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஆள் கிடையாது. தரித்திரத்தை போக்க வந்த ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து நீங்க நம்புவீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க கையை வாரி இறைக்கிற கையை அவரால் மாற்ற முடியும். தரித்திரத்தை உடைத்து உங்களை சீமான்களாக, சீமாட்டிகளாக உங்களை மாற்றுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஒருவேளை நான் படிக்காத ஆளா இருக்கிறேன்யா, நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன்யா, எனக்கு பெரிய பின்னணி இல்லையா, அப்படி சொல்லலாம். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இயேசுவின் செயலை நம்புகிற நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆமென். இயேசுவின் தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. இயேசு சபிக்கப்பட்டது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இயேசு மரித்தது உங்களுக்கு ஜீவனை கொடுக்க, இயேசு தாழ்த்தப்பட்டது நீங்கள் உயர்த்தப்பட. அதுபோல இயேசு தரித்திரராய் மாறினது உங்களை செல்வந்தர்களாக மாற்ற. அவர் பிறக்கும் போது ஏழை அல்ல, அவர் ஊழியம் செய்யும் போது அவர் ஏழை அல்ல, அவர் மரிக்கும் போது சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராக தொங்கினார். ஏன்? உங்களுக்காக அவர் தரித்திரராய் மாறி அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா என்னைக்கு ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே ஆண்டவர் நீங்களோ, அன்னைக்கே உங்க தரித்திரம் ஒழியணும். அன்னையிலிருந்து ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். கிருபையை நீங்கள் அறிந்து கொள்றேன்னு அர்த்தம். ஏதோ இந்த வாழ்க்கையை என் சுய பலத்துல, என் சக்தியில நான் வாழ வந்திருக்கிறேன் அப்படி நினைக்கிறது இல்ல. எனக்கு பலன் இருக்குது, பலன் இல்லைங்க. எனக்கு உதவுகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய செயல் என்னை செல்வந்தனா. இந்த செவ்வாய்க்கிழமை பொருளாதார முன்னேற்றங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து பேசி வருகிறோம். என்னைக்குமே கடவுள் வெறும் மத கடவுள் கிடையாது. கடவுள் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு அவர் என்ன பண்றாரு? பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்க பண பிரச்சனைக்கு தீர்வு அவரிடத்துல இருக்கிறது. நீங்க பரலோகம் போறதுக்கான தீர்வை மட்டும் சொல்லுகிற பேசுகிற ஒரு தேவன் அவர் கிடையாது. அதற்கான தீர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணிட்டார்? ஏற்படுத்தி முடித்து விட்டார். இயேசுவை நீங்கள் விசுவாசித்த போது அந்த நித்திய வாழ்வுக்கு, நித்திய சுதந்திரத்துக்கு நீங்க என்னவா மாறிட்டீங்க? பங்காளியா மாறிட்டீங்க. அதுக்கு நீங்க இப்போ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் செய்ததை நீங்கள் விசுவாசித்தால் போதும். உங்கள் வாழ்வு நித்திய வாழ்வுக்கு சொந்தமாக அது மாறிவிட்டது. அவ்வளோதான். ஸோ அதனால சில கிறிஸ்தவங்க நினைக்கிற மாதிரி இந்த பைபிளும் இந்த போதனைகளும், இப்போ ஆலயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆலயத்தில் இனி வரும் வாழ்க்கையை பற்றி தான் பிரசங்கங்கள்லாம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் பூரா எதில் உட்காந்துருக்காங்க? நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நைட்டு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறாங்கிற அளவுக்குலாம் மேட்ரு சீரியஸாக இருக்குது மக்களுக்கு, இல்லையா? ஐயா இதை விட்டு இறங்கின உடனே என்ன பண்ணுவேன்னே தெரில, அந்த அளவுக்குலாம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த உலகம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு பேசும்போது சில நேரத்தில் அது அவங்களோட மேட்ச் ஆகிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவே அப்படி பிரசங்கம் பண்ணது கிடையாது. இயேசு எப்போவுமே பேசுனது என்னன்னா, நீங்கள் நாளையை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு. எப்படி கவலைப்படாமல் இருக்குங்கிறது என்ன பண்ணுறாரு? சொல்லித்தராரு. எப்படி உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறாருங்கிறத சொல்லித்தராரு. அப்போ இயேசுவின் போதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலை சொல்லக்கூடிய விதத்தில் தான் அது இருந்தது. அதனால் இன்னைக்கு இங்கே புதுசாக நீங்கள் வந்துட்டு இருப்பீங்கன்னா, இங்கே கொஞ்சம் வழக்கமாக நீங்கள் கேட்குற கிறிஸ்தவ போதனைகள் இங்கே கொஞ்சம் கேட்க மாட்டீங்க சிலருக்கு. அதனாலவே இது என்ன வேற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. வேற மாதிரிலாம் இல்லை. வேத வசனம் உங்கள் செழிப்பை பற்றி பேசுகிறது. ஆமென். நீங்கள் செழிப்பாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, கடவுளுடைய ராஜ்யமே அதன் மூலமாக கட்டப்பட முடியும். ஆமென். ரைட். அதுக்கான பல காரியங்களை 55 வாரங்களாக பேசி வருகிறோம்.
ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, 55 வாரம் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் ஃப்ரீயாக யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் வந்து பாலசேகர் மெசேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே போயிடலாம். இல்லைனா லாஃப்டி ஷெடார் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம். 55 வாரமும் என்ன பேசணுமோ அதில் இருக்குது. இலவசமாக என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி ஆன் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். 55 வாரமும் செழிப்புக்கான வழியை நாம் பேசியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் தொடருவோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் என்ன ஆகும்படிக்கு? அப்படி ஒரு வசனம் இருக்குதா பைபிள்ல? பாருங்க, நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வெறும் பரிசுத்தமாகும்படிக்கு மட்டும் பைபிள் கொடுக்கப்படல, நீங்க பணக்காரராகும்படிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது. இங்க 2மே பேசுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? பணக்காரர் பரிசுத்தமாக இருக்கிறதும் முக்கியமாக இருக்குது, நீங்கள் பணக்காரராக இருக்கிறதும் முக்கியமாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுளுக்கு வந்து ஒன்று தான் முக்கியம், ஒன்று முக்கியமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்குது, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. இப்போ இயேசு சிலுவையில் மரித்தார். இப்போ பாருங்க, இந்த மாதம் டிசம்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. அகிலம் எங்கும் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அப்போ கொண்டாடும் போது அதில் பார்த்தீங்கன்னா மாட்டு தொட்டைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாட்டு தொழுவத்தை எல்லாம் போட்டு வைக்கோல்லாம் போட்டு பேபி ஜீசஸ் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க போட்டு, அதில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்லாம் வந்து அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் குடுலாம் பண்ணி வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று நினைவு கூறுறோம், பார்க்கும்போது பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் நினைவு கூறுறாங்க, சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனால் அர்த்தத்தை விட்டுறக்கூடாது எப்போவுமே. ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க. இறங்கி வந்து மனுஷனா, நம்மள மாதிரி மனுஷனா பிறந்து, மனுஷனுக்காக தேவன் எதை வைத்தாரோ அந்த வாழ்க்கையை அவன் இழந்து போயிட்டான். அந்த வாழ்க்கையை அவனுக்கு திரும்பவும் கொடுப்பதற்காக தான் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே யார் வந்தா? மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் இழந்து போன எதை? அழகான ஒரு ஏதேனின் வாழ்வை என்ன பண்ணான்? இழந்து போயிட்டான். பொன் விளையிற ஒரு பூமியை கொடுத்தார், அதை அவன் என்ன பண்ணான்? இழந்து போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? கடவுள் மனுஷனுக்கு கொடுத்தது பூமி என்ன தெரியுமா? லிட்ரலா பொண்ணே விளைஞ்சிச்சு. அந்த மாதிரி பொன்னான பூமியை தான் கொடுத்தார். அதை புண்ணாக்கிட்டாங்க. மறுபடியும் இயேசு வந்து என்ன பண்றார்? எல்லாத்தையும் த ரெஸ்டரேஷன் இல்லைன்னா ரிடம்ஷன், எல்லாத்தையும் மீட்கிறார். எதெல்லாம் இழந்து போனதோ அதையெல்லாம் என்ன பண்றார்? திரும்பவும் கொண்டு வர்றார். ஒரு மீட்பின் செயல் என்ன பண்ணுது? நடக்குது. அப்படி மீட்பராய் அனுப்பப்பட்ட இயேசு பல காரியங்களிலிருந்து மனுவர்க்கத்தை விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், நோயிலிருந்து விடுதலையாக்குகிறார். அதுபோல குறிப்பாக இன்னொரு காரியத்தையும் இங்கு வேதவசனம் சொல்லுகிறது. அது என்ன? தரித்திரத்திலிருந்து விடுதலை. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை. நல்லா சவுண்டா சொல்லுங்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்தவ மார்க்கம் தரித்திரத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இயேசு தரித்திரத்தை ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஆள் கிடையாது. தரித்திரத்தை போக்க வந்த ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமா, என்றைக்கு இயேசுவண்டை நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு தரித்திரம் ஒழியணும். ஏன்னா இவர் தரித்திரத்தை ஒழிக்கிறவர். ஆனா கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கருத்தோடு ஒத்து போகல. ஏன்னா மதம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது தான் தாழ்மை என்றும், ஒருத்தன் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தானா அவன் ரொம்ப
எவ்வளோ எளிமையா இருக்கிறார் ஐயா அப்படின்னு. ஐயா அதுக்கு பேர் எளிமை இல்லை, அதுக்கு பேர் ஏழ்மை. நமக்கு ஏழ்மைக்கும் எளிமைக்கும் என்ன தெரிய மாட்டுக்கு, வித்தியாசமே தெரிய மாட்டுக்கு. ஏழ்மை என்பது வேறே, எளிமை என்பது வேறு. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் மற்றவங்களை மதிக்கக்கூடியவரா, மற்றவங்களை குறித்து ஒரு அன்புள்ளவரா இருந்தாருன்னா அவர் எளிமையானவர். ஆனா யாரு கிடையாது, ஏழையானவர் கிடையாது. அப்போ எளிமை என்பது வேறு, ஏழ்மை என்பது வேறு. சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, காலகாலமா இப்படி ஒரு சிந்தனை உள்ள போயிடுச்சு. என்ன சிந்தனை? பாவர்ட்டி இஸ் a purity. பாவர்ட்டி இஸ் a purity. அதாவது ஏழ்மைதான் தூய்மைக்கு வழி அப்படின்னு மைண்ட்ல ஒரு போதனை போட்டு விட்டதுனால பாருங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் கத்தோலிக்க மார்க்கம் பரவி வந்தது. அதுல சில பேர் என்ன பண்ணாங்க, பல சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதை சிலர் என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. இந்த சைட்ல இருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா சிலோன்ல இருந்து கொஞ்சம் காஸ்பல் உள்ள இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணுது, இறங்கி வருது. அங்கிருந்த ஆட்கள்லாம் யாரு, புத்த பிச்சுக்கள் இருக்காங்களே அவங்க. இந்த எல்லாம் அவங்க பண்ண வேலை தான். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்த மார்க்கத்தின் ஒரு நம்பிக்கை ஆசை அழிவுக்கு காரணம். அதான் அடிக்கடி சொல்றது தான், யாருமே ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டார். அதுவே என்னதுதான், உங்களுக்கு இருக்கிற ஆசை என்னையா, யார் ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் ஆசை அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு பாருங்க. அப்போ அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, மனது அளவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் கொள்கை அளவில் எந்த மாற்றமும் ஏற்படவே இல்லை. ஆமா, சிலர் எந்த கட்சிக்கு வந்திருக்கோன்னே தெரியாம பழைய கட்சி கொள்கையே பேசிட்டு இருப்பாங்க அரசியல்ல. ஓஹோ நம்ம கட்சி மாறிட்டோமோ, துண்டு மாறிட்டோம்னு அப்புறம் தான் யோசிப்பாங்க. பத்திரிகையாளர் பிடிச்சி புடின்னு முடிச்சிருவாங்க. ஆமா, அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்துவ பின்பற்றும்படி வந்தாங்களே தவிர அந்த அந்த மதத்தில் இருந்த நம்பிக்கை அவங்க எல்லளவும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்போ அதனாலதான் பாருங்களேன், இயேசுவையே ஒரு ஏழை அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு வச்சிருப்பாங்க. இயேசுனாலே யாரு, ஏழை சாமிங்கிற மாதிரி காமிச்சு விட்டாங்க. பாட்டுலாம் எழுதிட்டாங்க, ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம் அப்படின்னு. ஓஹோ, ஏழைகள் பூரா அங்கே வாங்கடான்னு வந்துட்டாங்க. பணக்காரங்க பூரா அந்த பக்கம் இன்னொரு சாமி இருக்கு, அங்கே போயிட்டாங்க. பாருங்க, ஏழையே அவர் நேசிக்கிறார், ஆனால் ஏழ்மையை வெறுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி பாவியை நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறாரோ, அதுபோல ஏழ்மையை அவர் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஏழ்மை நல்லது அல்ல. ஆமென். ஏழ்மை என்பது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது அகற்றப்பட வேண்டிய ஒரு கெட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அது உங்க வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணும், நீங்கணும். உங்க வாழ்க்கையை விட்டு அது நீங்கி போகணும். அதை நீக்குகிற ஒரு செயலை இயேசு செய்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகும்படி. நல்லா சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகும்படி. அப்போ ரொம்ப காலமா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தும் கூட மக்கள் தரித்திரத்திலே தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு கிறிஸ்து கொடுக்கிற பல விடுதலையை கேட்ட அவர்கள் இந்த பொருளாதாரத்திலே ஒரு விடுதலையை தருகிறாருங்கிறத அவங்க என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. மாறாக கடவுள்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டுலாம் என்ன பண்ணாத, வராத, அதை இதையும் கடவுள்கிட்ட என்ன பண்ணாத, கேட்காத. அப்படி கேட்டா அது ஒரு பெரிய ஆவிக்குரியதே கிடையாது. கடவுளா பார்த்து கொடுத்தா உண்டு, இல்லைன்னா விட்டுருப்பா, இப்படியே பேசிட்டாங்க. நமக்கு பரலோகம் முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே மக்கள் சபைக்குள்ளே வந்தும் எத்தனையோ தலைமுறையா வந்தும் உள்ள எப்படிதான் இருக்கிறாங்க, தரித்திரத்தோடு அப்படி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த செய்தியை நம்ம சொல்றது ரொம்ப அவசியமா இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்ணாருங்கிறத இங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாருங்க, இங்க குறிப்பிட்டிருக்கிற வசனம் சாதாரணமான ஒரு வசனம் கிடையாது. இது எங்க நடந்ததை எழுதுறாரு, சிலுவையிலே. எல்லாம் சொல்லுங்க, சிலுவையிலே. அவர் எங்க தரித்திரரானார்? எல்லாம் சொல்லுங்க, இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். இப்ப இயேசு உங்களுக்காக பாவமானார் அப்படின்னா என்ன, பிறந்த அன்னைக்கே பாவமாயிட்டாரா? எப்ப பாவமானார்? சிலுவையில தான் பாவமானார். கரெக்டா? உங்க நோயை ஏற்றுக்கொண்டாருன்னா எப்போ? வந்த அன்னைக்கு நோயை ஏற்றுக்கிட்டு நோயிலே லொக்கு லொக்குன்ட்டே இருந்தாரா அவரு? சிலுவையில தான் என்ன ஆனாரு?
சபிக்கப்பட்டவரா இருந்தார். வந்த அன்னைக்கே சபிக்கப்பட்டாரா? இல்ல. எங்க சபிக்கப்பட்டாரு? சிலுவையில். அது போல இயேசு தரித்திரரானார்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, பிறந்த அன்னைக்கே அவர் தரித்திரரு. எதை வச்சு சொல்றீங்க? மாட்டுக்கொட்டையில் பிறந்தார்ல அப்படிங்காங்க. எதில் பிறந்தாரு? மாட்டுக்கொட்டையில் அப்படின்னு. நல்லா இப்படி பாருங்களேன். இப்போ தரித்திரத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய பாயிண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வச்சிருக்கிறாங்க. மாட்டுக்கொட்டையில் பிறந்தாருன்ட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாட்டுக்கொட்டையில் பிறந்ததுக்கு காரணம் காசு இல்லாதனால இல்லை. யோசேப்பு கையில் என்ன இருந்தது? எல்லாம் காசு இல்லாதான் இருக்கு. காசு இல்லாமலே போய் சத்திரக்காரன்ட்ட இடம் இருக்கான்னு கேட்டான். காசு இல்லாமல் எங்கேயாவது லாட்ஜிலேயோ போய் ரூம் கேட்பீங்களா நீங்கள்? கேட்க மாட்டேன். சீசன் டைம் புக் ஆயிடுச்சுங்கிறான். அப்போ உடனே அந்த நேரத்தில் பிள்ளை பிறக்கணும், வேற வழி இல்லை. என்னது? மாட்டுக்கொட்டையை உபயோகப்படுத்துனாங்க. அது மட்டும் இல்லை, அது ஒரு தீர்க்க தரிசனம். பிள்ளை வந்து முன்னணியில் கடத்திருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்கன்னு யாருக்கு சொல்லப்பட்டது? மோசேக்கு சொல்லப்பட்டது. அந்த முன்னணைங்கிறது வந்து இந்த மேஞ்சர்னு இருக்கு பாருங்க. மேஞ்சர் முன்னணைன்னா பார்த்துருக்கீங்களா? ஒரு திண்டு மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த இறையை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. ஆகாரத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. அப்போ அந்த முன்னணியில் கொண்டு வந்து இயேசு வைக்கும்போது எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அடையாளம். அது என்ன அடையாளம்னா, அது ஆகாரம் வைக்கிற இடம். இவர் தான் மனுவர் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இவர் தான் எல்லாருக்கும் ஆகாரமா மாற போறார். ஆமே, இவர் தான் ஆகாரமாய் மாற போகிறார். இது ஒரு அடையாளம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிறைவேறுதலுக்காக தான் அப்படி போச்சே தவிர அவர் ஒன்றும் தரித்திரர் கிடையாது பாருங்க. ஏன்னா அடுத்தாலே நீங்க பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்க்கறதுக்கு யார் வாரா? பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்க ஞானிகள், சும்மா சாதாரண ஆட்கள், ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள். அவங்க கிறிஸ்துவின் பிறப்பை வந்து ஆராய்ச்சி பண்ணி நட்சத்திரங்களை எல்லாம் கணித்து வானவியல் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள். இயேசு தீர்க்கதரிசி சொன்ன பல காரியத்தை அவங்க கால்குலேட் பண்ணி இந்த காலத்தில் தான் அவர் பிறப்பாருன்னு கணிச்சிட்டு இயேசுவை தேடி வர்றாங்க. தேடி 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 வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? வருஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஏறது அரண்மனையில் வந்து இவங்க கேட்காங்க. கேட்கும்போது பார்த்தா ஏறது வந்து எத்தனை வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களை கொலை சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க சொன்ன கணக்குங்க இதுக்கும் பார்த்தா 2 years ஆகுது. இப்போ 2 வருஷத்துக்கு கீழ்பட்டதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, கொண்டுடுங்க. அப்போ 2 வருஷமாக தேடி வந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 2 வருஷமாக தேடியும் இவங்க கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு வழி காட்டுது. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஞானிகள் கூட அவங்க ஞானத்தால் அவர் கண்டுபிடிக்கல, அவர் வழிகாட்ட போய் தான் கண்டுபிடிச்சாங்க. சிம்பிளாக இதுலேருந்து நிறைய படிக்கலாம் பாருங்க, நிறைய செய்தி படிக்கலாம். வருஷக்கணக்காக உங்கள் அறிவிலையும் அனுபவத்திலையும் தேடுற ஒரு காரியத்தை தேவன் உங்களை நடத்தும் பொழுது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்கிறதுக்குள்ள பார்க்க ஆரம்பிப்பீங்க. சுலபமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. வருட கணக்காக எடுக்கிற முயற்சிகளை சுலபமாய் அவர் முடிய பண்ணுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. வருஷ கணக்காக நடக்காது. ஏன் இந்த 11 மாசமும் நடக்காதது? இந்த 12வது மாசத்துல தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதை நம்புங்க. ஞானிகள் தங்கள் ஞானத்தால கண்டுபிடிக்கல. ஏரோதுட்ட போய் சொன்ன உடனே பதறிட்டான். வெள்ளைக்கொடிக்கு மறுபடியும் வேலையா அப்படிங்கான். ஆமா, நாம் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் அப்படிங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏரோதுக்கு. கடைசியில் பார்த்தா இவங்க போய் பிள்ளைய போய் பார்க்காங்க. அப்போ அவர் எங்கே இருந்தார்? மாட்டுத்தொழிலே கிடந்தாரோ? சிலர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த சாணியிலே பிறந்து இந்த சாணியிலே வளர்ந்து அங்கேயே தான் இருந்தார் போல. நம்ம சாமியையும் சாணியையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஒரு கற்பனை உள்ள என்ன பண்ணிட்டு உள்ளே போயிடுச்சு பாருங்களேன். இல்லைங்க, நல்லா படித்து பாருங்க பைபிளில். அவன் மத்தேயு சுவிசேஷம் போல இயேசு ஏழை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியணும் பாருங்க. அப்போ தான் நீங்கள் ஏழையாக இருக்கிற மறுப்பீங்க, செல்வந்தனாகிறதுக்கான கடவுளுடைய கிருபையை நம்ப ஆரம்பிப்பீங்க. பிரைஸ் காட். மத்தேயு 2:10-11 பாருங்க.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, எல்லாம் சொல்லுங்க, வீட்டுக்குள் பிரவேசித்து. எல்லாம் சொல்லுங்க, இப்போ தொழுவுல இல்ல, இப்போ எங்க இருக்காங்க? எல்லாம் சொல்லுங்க, வீடு. பாருங்களேன், இயேசுவுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்றதுக்கே ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்லிட்டார், அது என்ன, தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னாரு. குழி உண்டு, கூடு உண்டு, ஆனா எனக்கும் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு பாருங்க. இயேசுக்கு தலைவாணி இல்லைன்ட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படிதான் பைபிள் படிக்காங்கன்னே தெரியல பாருங்களேன். தலை சாய்க்க இடம் இல்லைன்னு என்ன ஆயிடுச்சு? இயேசுக்கு தலைவாணி இல்லை, இயேசுக்கு வீடு இல்லை. இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னா, உனக்கும் கிடையாது, கவலைப்படாத, உனக்கு அங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு, டைல்ஸ் வேலை இன்னும் முடியலை அப்படின்ட்டாங்க. போட்ட உடனே வந்து உனக்கு கூட்டு போயிடான்ட்டாங்க. அதனால இங்க ஒருத்தருக்கும் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே மாற்றி விட்டாங்க ஒரு மைண்ட் செட். அப்படி சொல்ல பாருங்க. சமாரியா நாட்டு வழியா அவர் போகணும். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்னது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நம்ம ஊர்ல சொல்லதா இருந்தா இவங்க வேற அவங்க வேற, ரெண்டு ஜாதிக்காரங்க மாதிரி. இயேசு மாம்சத்தின்படி வந்ததுனால அவர் யாரு? யூதர். அவங்கள பொறுத்தவரைக்கும் இவர் யார் தான்? யூத ஜாதியை சேர்ந்தவர். நம்ம ஊர் வழியே போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இயேசு சொன்னாரு, எப்பா எல்லாத்தையும் படைச்சேன், நான் படைச்ச காக்கா குருவி எல்லாத்துக்கும் கூடு இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு என்னால் எனக்கு தங்க விடாம பண்ணிட்டாங்களான்னு இருப்பாருங்க. இதை வச்சுக்கிட்டு அவருக்கு வீடு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் யோவான் சுவிசேஷத்தில் சீசர்கள் 2 பேர் இயேசுவை பின்பற்றும்படி வர்றாங்க. அப்போ கேட்குறாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படி கேட்டாங்களா இயேசுகிட்ட. அப்போ இயேசு என்ன சொன்னாரு? இந்த பிளாட்ஃபார்ம்ல தான், அந்த மரத்தடியில தான் அப்படின்னாரா? இல்ல, அவர் சொன்னாரு வந்து பாருங்கள் அப்படின்னாரு. வந்து பார்ப்பா அப்படின்னாரு. வேதவசனம் சொல்றது, அவர்கள் அன்றைய தினம் இயேசுவோடு போய் தங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இயேசு ஏற்கனவே 12 பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா சில பேர், இன்னும் கெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல வந்தா தங்குற அளவுக்கு ஒரு நல்ல வீட்டுல தான் அவர் வாழ்ந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமே. ஆமா, வீடு கட்டினா அப்படி கட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உடனே இயேசுக்கு வீடு இல்லை. இது நீங்க தரித்திரத்தையே பார்த்து தேடினீங்கன்னா எல்லாமே தரித்திரமா தெரியும். இல்லைங்க, இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க, கஷ்டப்பட்டு தான் ஊழியம் செஞ்சார் அப்படிங்க. எப்படிங்க சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அதாவது ஒரு முறை துட்டு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பாருங்க. இந்த வரி செலுத்தலாமான்னு கேட்குறாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது உங்களிடத்தில் யாராவது காயின்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாரு. உடனே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு காயின்ஸை கொடுக்கான். பாருங்க, அவர்கிட்ட ஒரு காயின்ஸ் கூட இல்லை அப்படின்ட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ கூட தான் என்கிட்ட எந்த காயின்ஸுமே இல்லைங்க, ஆனால் என்கிட்ட ஒரு 5-6 பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கு. வெறும் கார்டு மட்டும் இல்லை, நிரம்பி இருக்கு. உடனே என்ன பண்ணுவேன் பாருங்க, ஒரு காயின்ஸ் கூட. யூதாஸ்னு ஒருத்தர் இருக்கான், எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கான். புரியுங்களா உங்களுக்கு? பைபிளில் போட்டிருக்குது, அவன் திருடனா இருந்தபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. முதல் ட்ரெஷரரே திருடனா தான் இருந்திருக்கிறான் ஏசு டீம்ல. எவ்வளோ காசு ஒவ்வொரு நாளும் கெட்டா வந்துச்சுன்னா ஒன்று உருகிருதான். ஆனாலும் தெரிய மாட்டுக்கு, ஏன்னா வர்றது கொஞ்சம் இல்லைல்ல, வந்து குவியுது, இவன் எடுக்கிறது தெரிய மாட்டுக்கு. ஹலோ, சில நேரத்தில் யாராவது எடுத்துடுவாங்களோ பிடிங்கிடுவாங்களோ நினைப்பீங்க. எவ்வளவு உருவினாலும் இவர் பெருசா கொண்டு உள்ள வச்சிருவார். ஆமே. இவர் வச்சா அந்த மாதிரி சில பேர் அப்படியே அப்போ இந்த சிந்திர அரிசி எறும்பு எலியெல்லாம் தின்னுட்டு போற மாதிரி மூட்டை மூட்டையா இருக்கும். அங்க ஒரு 5-6 சிந்தும் பாருங்களேன், அதனால எலி எறும்புலாம் தின்னுட்டு போகும். அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா சிந்த விடுறதுதான் உங்க அப்பாவுடைய சுவாபமா இருக்குது. ஆமென். அவர் எப்பவுமே பாத்திரத்தை நிறைக்க மாட்டார், நிரம்பி வழிய பண்ணுவார். வெறும் சாப்பாடு முடிஞ்சதெல்லாம் கிடையாது, 12 கூட மீதி வரணும் அவருக்கு. ஆமென். அவர் எப்பவுமே அந்த விதத்துல தான் வேலை செய்யற ஒரு அப்பா உங்களுடைய தகப்பன். அதனால வருத்தப்படாது. அப்போ நீ யோசித்து பாருங்க, காசே இல்லாத ஒரு ஆளுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸரு? ஊழியத்திலேயே 2000 ரூபா தான் வந்துச்சு. டீ குடிக்கலாம்னு வச்சிருந்தேன், யாரா எடுத்தீங்க?
அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு ட்ரெஷர் வச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க எத்தனை பேர் ட்ரெஷரர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா வர்ற காசை நம்மளே 10 வாட்டி எண்ணிக்கிட்டே இருக்கோம். எத்தனை என்னாலும் அப்படியே தான் இருக்கு பிரதர் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவருக்கு ஒரு ஆள் வைக்க வேண்டியது இருந்ததுங்க. அவன் பணப்பையை வைத்திருந்தபடியால்னு வேதவசனம் சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, பணப்பை. அங்க பாருங்க, அழகா போட்டிருக்கு பாருங்க, வசனம் போட்டான் 13:29. யூதாஸ், யோவான் 13:29. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியால், எல்லாம் சொல்லுங்க, பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியால். ஐயா, இயேசு காசு இல்லாம ஒரு வாழ்க்கை வாழல, காசு இல்லாம ஒரு ஊழியம் செய்யல, வீடு வாசல் இல்லாம இல்ல, வீடு வாசல் இருந்தது, காசு இருந்தது. ஏராளமான மக்கள் அவருடைய ஊழியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு, ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, கவர்னரு, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மதிப்புக்குரிய ஆட்கள் எல்லாம், அதுல இருக்கிற பெண்கள் எல்லாம் இயேசு டீம்ல யாரா இருக்காங்க? பார்ட்னரா இருக்காங்க. இயேசுக்கு பெரிய பெரிய பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, பங்காளர்கள். அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள்னு லூக்கா என்ன பண்றாரு? எழுதுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அநேக ஸ்திரீகள். ஆமென். ஆண்கள் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஸ்திரீகள் ஆஸ்திகளாலே அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? ஊழியம் செஞ்சு வந்தாங்களாம் பாருங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இயேசு இது நம்ம கண்ணாடி தப்பா இருக்கு? காசு இல்லாம இருந்தாருங்க இயேசுவே, பாருங்களேன், விளக்கம் சொல்ல கூட 2 ரூபா இல்லாம இருந்தாரு அப்படின்னீங்கன்னா அப்புறம் டீ கடை பெஞ்சில் உட்காந்துருக்க வேண்டியதுதான், யார் வருவா டீ வாங்கி தருவா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு கூப்பிடல பாருங்க. இப்போ வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். சொல்லுங்க, வீட்டுக்குள் பிரவேசித்தார். இப்போ வீட்டுக்குள்ள பிரவேசித்தது மட்டும் இல்ல, அங்க பாருங்களேன், வீட்டுக்குள் பிரவேசித்து, அப்ப தொழுவத்திலே இல்லை, அவங்க எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியுது பாருங்க, மரியாள் தான் பெற்றெடுத்தால், பெற்றெடுத்ததுனால மரியாளை கும்பிடல, பிறந்த பிள்ளையை தான் கும்பிட்டாங்க. ஹலோ, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பைபிள்ல. மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்களையா அதையா, எல்லாம் சொல்லுங்க, அதை பணிந்து கொண்டு. குழந்தை தான், ஆனா குழந்தை சாதாரணமான குழந்தை இல்ல, கடவுள் மனுஷனா வந்திருக்கிறாரு. ஆமென். ஆமா, மரியாள் வணக்கத்துக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். ஆனால் ஒருபோதும் அதாவது மரியாதை செலுத்தலாம், அவங்கள மதிக்கலாம், கடமுள்ள இதா பண்ணலாம். ஆனா நாம் தொழுகைக்குரியவர்களாக என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அப்ப மரியாள் அம்மாவையும் சேர்த்து கும்பிட வேண்டியது இருக்கும். அவங்க யாருன்னு தெரில, அப்புறம் அவங்க அம்மான்னு என்ன பண்ணணும், அப்படியே போகணும். அப்படிலாம் இல்லை பாருங்க. இப்போ இயேசுவை பெற்ற மரியாளையும் நம்ம சேர்த்து கும்பிட்டுருவோம் சார் அப்படின்னா, இப்போ மரியாதை பெற்ற ஒரு மரியாள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து கும்பிடணும். இப்படியே போகணும். அப்படியே போனீங்கன்னா அப்புறம் நிறைய வச்சு இது பண்ணணும். இங்கே அப்படி போடல பாருங்க, ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. அவரை அதை பணிந்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பணிந்து கொண்டு. இன்னைக்கு கேட்ட மாதிரி சாஷ்டாங்கமாய் விழுந்து. உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி கும்பிட்டாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியே விழுந்துறது தான். எல்லாம் பெரிய பெரிய ஆட்களுங்க, பயங்கர செல்வம் வான்கள், ஞானவான்கள். ஞானவான்கள்னாலே அவங்க செல்வவான்களாக தான் இருப்பாங்க. எத்தனை பேர் புரியுது இது? செல்வம் நினைக்க ஞானவானவன் கண்டிப்பா செல்வவானா தான் இருப்பான். சில அவர் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப ஞானம் இருந்தா செல்வம் இருக்கும். அது ரெண்டையும் பிரிக்க முடியாது பாருங்களேன், ரெண்டும் ஒன்னா போற ஒரு மேட்ரு. இப்ப கவனிங்க, பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, எல்லாம் சொல்லுங்க, பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். பேபியா தான் இருக்காரு. மரியாள் பால் கொடுத்து அரவணைக்கிற ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்காரு. அப்படி குழந்தையா இருக்கும் போது வெல்த் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். அப்படின்னா என்னன்னா, இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டு இப்பதான் சின்ன லெவல்ல இப்போ அவர் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கிறாரு. அப்போ கூட நீங்க வெல்த் அட்ராக்ட் பண்ண முடியும், அப்போ கூட செழிப்பை நீங்கள் கவர்ந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு இருக்கிற இடத்துல செல்வம் வரும், செழிப்பு வரும்,
விலை உயர்ந்ததெல்லாம் வரும். ஆமென். The presence of Jesus, it attracts wealth, it attracts gold, it attracts every precious things. இந்த உலகத்தில் இருக்கிற விலையேறப்பட்ட காரியங்களை இயேசுவின் பிரசன்னம் கவரக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவேளை மரியாளும் யோசிப்போம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவரேஜ் லெவல்ல இருந்திருக்கலாம். மேபி பல பேர் பல கருத்து சொல்றாங்க. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏழையா இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன செய்தி? நீங்க முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே ஆண்டவர் நீங்களோ, அன்னைக்கே உங்க தரித்திரம் ஒழியணும். அன்னையிலிருந்து ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும். அன்னையிலிருந்து ஒரு மேன்மை உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும். அன்னையிலிருந்து சிறந்ததை நீங்கள் கவர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்துக்குரியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமே. எல்லாம் கொட்டுனாங்க பாருங்க. எல்லாம் ஒட்டகத்தில் கொண்டு வந்து ஏதோ பர்ஸை திறக்கல, ஓப்பன் பண்ணது எதை? ட்ரெஷர்ஸ். எல்லாம் சொல்லுங்க ட்ரெஷர்ஸ். பொக்கிஷம்னா உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க ஒட்டகத்தில். சும்மா நீ அவங்க லேஸ்பட்ட ஆளுங்க பாருங்க, டக்குன்னு போய் ராஜாவை பார்க்க முடியுதுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜாவெல்லாம் அப்படி பார்க்க முடியுமா? அரண்மனை காவலனே கரெக்ட் பண்ணால் தான் பார்க்க முடியும். டக்குன்னு கிங்கை போய் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னா இவங்களை பார்த்தாலே தெரியுது வேற லெவலுக்கு இருக்கிறாங்க. ஆமாம். அதனால தான் பாருங்கள், இருக்கிறவங்க யாரையும் எப்போ வேணாலும் பார்த்துட்றாங்க, இல்லாதவங்களால பார்க்கவே முடியும். ஐயாவை பார்க்கவே முடியலன்னு சில ஊழியக்காரங்களை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் இப்போ பார்த்து காட்டட்டுமா? என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஐயா ஊரில் இல்லையா? இப்போ பாருங்க. ஐயோ இது டிவியில் வேற போகுது. அதனாலதான் பாருங்களேன், தரித்திரன் எல்லாராலையும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கோ யாவரும் சிநேகிதர்களா இருக்கிறாரு. ஆமென். நான் வந்து சொன்னாரு, நான் அப்படிங்க அவர் பார்க்கவே முடியாது, நான் பார்த்து காட்டுறா அப்படின்னு. நான் அவருக்கு என்ன தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு மொழி எல்லாருக்கும் புரியும். அந்த மொழியில பேசணும்னு வைங்களேன், டிரான்ஸ்லேட்டரே தேவை கிடையாது, எல்லாருக்கும் விளங்கிடும். முடியுமா? அது அவசரம் தான், ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குவாப்பில்ல அப்படின்றாங்க. நீங்கள் அந்த பேரை மட்டும் சொல்லணும். ஒரு தொகையை நான் தர விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் உடனே கிடச்சிரும். நான் கஷ்டப்பட்டு வருகிறேன் ஐயா, ஊழியத்திலே ஒரு ஜெபம் பண்ணி போனா உங்களுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது அப்படின்றாங்க. இது இப்படி தான் இருக்குது பாருங்களேன். அதனால தான் நாம் அப்படி இருக்கணும்னு கடவுள் விரும்பல பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, பொக்கிஷத்தை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பிரசன்னம் செல்வங்களை வளங்களை கவரக்கூடியதா இருக்கும். ஆமென். நான் நம்புறேன் இந்த மாதிரி ஒரு கிருபையை தான் அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு செழிப்பை தருகிறது. ஆமென். செல்வத்தை தருகிறது, ஆஸ்தியை தரும், ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இயேசு யாரு கிடையாது? ஏழை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஏழை என்பது ஒரு பொய். இப்ப பாருங்களேன், நீங்க போய் என்ன பார்ப்பீங்க? எது அடையாளம்? பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள் அப்படித்தானே சொன்னாங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கந்தை துணியாம் கர்த்தனுக்கே மாயேலை கோலமிதே. இப்போ நான்லாம் கொயர் பாய்ஸ் பார்த்தீங்களா, அதனால மனப்பாடமாக படித்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சிஎஸ்சியிலேருந்து வர்றோம் நாங்கள்லாம். அப்படியே கொயர்லாம் வந்து கம்பீரமாக இருக்கும். ஆமாம், கந்தை துணின்னு பைபிள்லே இல்லைங்க. லூக்கா 2:12 நீங்களே உங்கள் பைபிளில் பார்த்துக்கோங்க. பிள்ளையை துணியில் சுட்டின்னு போட்டிருக்கா, கந்தை துணின்னு போட்டிருக்கா. அப்போ அந்த துணியில கந்தையை சுத்தினது யாரு? அவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப எதுக்கு இதை எடுத்து நான் விளக்குறோம்னா, துணியில கந்தையை சுத்தி வாயில சுத்த வச்சு வாழ்க்கையிலையும் சுத்த வச்சுட்டாங்கல்ல, அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். கந்தை துணியாம் கத்தனுக்கு, கந்தை கத்தன் மேட்சிங்கா வருதுல, ரெய்மிங்கா வருதுன்ட்டாங்க. ரெய்மிங்கா வருதுக்காக எதையாவது போடுறதா? துணியும் தாங்க போட்டிருக்குது. இப்போ இவரை ரொம்ப புவரா எப்படி காட்டுறது, ரொம்ப ஏழை எப்படி காட்டுறது?
ஜீசஸ் லிவிங் இன் த கோணி அப்படின்னா தான் அவர் ஏழைங்கிறது தெரிய வரும் அப்படின்னு கந்தை என்ன பண்ணிட்டாங்க, சுத்திட்டாங்க. கந்தை எல்லாம் சுத்தலை, துணியும் தான் போட்டிருக்குது. ஆனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கந்தையை கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்போ அவர் கந்தை சுத்தினாங்கன்னா நீங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏன் புது ட்ரெஸ் போடுறீங்க? இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துமஸ் அவர் பர்த்டே. நியாயம் படி பார்த்தா பர்த்டே பேபிக்கு கந்தைங்கிறீங்க, இப்போ நீங்க ஏன் பட்டு போட்டு இதெல்லாம் உடுத்திட்டு வரீங்க? லாஜிக்கா எதுவுமே செட் ஆகாது பாருங்களேன். ஆனா அதை காலகாலமா என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்பிக்கிட்டே இருப்போம். பாருங்க, ஒன்னு தெளிவா வந்துருங்க. பைபிள் ஒருபோதும் தரித்திரத்தை பேசல. ஆமென். தரித்திரம் ஒருபோதும் மனுஷனுக்கு நல்லதே கிடையாது. அது ஒரு சாபத்தின் விளைவாக இந்த உலகத்துக்குள்ள வந்தது. கடவுள் மனுஷனை படைத்த போது அவன் இல்லாதவனாக இயலாதவனாக வாழும்படி படைக்கப்படவில்லை, அவனை நிறைவாய் வாழ படைத்தார். ஆமென். நான் இன்னைக்கு இந்த மாலையில் இங்கே வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு ஒரு செயலை உங்களுக்காக செய்தார். அது என்ன? பாவங்களையும் சாபங்களையும் சுமந்த அதே கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தரித்திரராய் மாறினார். ஆமென். அவர் பிறக்கும் போது ஏழை அல்ல, அவர் ஊழியம் செய்யும் போது அவர் ஏழை அல்ல, அவர் மரிக்கும் போது சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராக தொங்கினார். ஏன்? உங்களுக்காக அவர் தரித்திரராய் மாறி அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு தரித்திரரானதால் நான் ஐஸ்வர்யவானாய் மாற்றப்படுகிறேன். ஆமென். அப்போ தெளிவா நம்பிடுங்க, நீங்க ஐஸ்வர்யவானாகிறது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க ஐஸ்வர்யமான ஆகுவது அவருடைய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிறது. அப்போ சிலுவையிலேயே ஒரு நடந்த ஒரு செயல்ல இதுவும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு பாருங்களேன். அப்போ நீங்க கொஞ்சம் அந்த வேல்யூ பண்ணி பார்க்கணும். பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், நோயை சுமந்தார், அதோடு எதையும் சுமந்துட்டாரா? அப்ப அதாவது எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க கூடாதோ அதையெல்லாம் அவர் சுமக்கும்படி வந்தார். எதெல்லாம் இருக்கணுமோ அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தரித்திரத்தை சுமந்திருக்கிறாருன்னா அந்த தரித்திரம் என்ன பண்ணக்கூடாது, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு சுமந்த தரித்திரம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். ஆமென். நீங்க அதை எதிர்க்கலாம், அதற்கு எதிராக நீங்கள் நிற்கலாம். எனக்காக இயேசு தரித்திரராய் மாறினார், அதனால அந்த தரித்திரம் என்னை விட்டு ஒளியட்டும், உங்களை விட்டு அது ஒளியட்டும். இந்த கடன், வட்டி கடன், இல்லாமை, பற்றாக்குறைகள் நீங்கும்படியாய் நீங்கள் அவர் என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். பாருங்க, சரி, ஏதோ உங்க தேவையை கடவுள் சந்திப்பார், ஏதோ உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. எப்படி போட்டிருக்குது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. இதுதான் நிறைய பேருக்கு வித்தியாசமா இருக்கு பாருங்க. நிறைய பேர் ஆமாங்க, கர்த்தரும் தேவையை சந்திப்பார், அன்றாட உணவை அன்றன்றுள்ள அப்பத்தை உங்களுக்கு தாரும் அப்படின்னு போட்டிருக்க மாதிரி ஏதாவது டெய்லி என்ன பண்ணுவார், டெய்லி ரேஷன் மட்டும் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு, ஏதோ உங்க தேவையை சந்திக்க படிக்கும் அப்படின்னு போடல, உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாவது இயேசுவின் செயலா இருக்கிறது. ஆமென். அவர் அதுக்காக ஒரு செயலை பண்ணியிருக்காருங்க. நீங்க அதை நம்பும் போது ஐஸ்வர்யம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும், அதை விசுவாசிக்கும் போது செழிப்பு உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். ஆமென். பாருங்க, இப்படி நான் செஞ்சது, நான் இப்போ ஐஸ்வர்யவானாவேன் அப்படின்னு சொல்றது வெறும் அமெரிக்கர்களுக்கு அப்படின்ட்டு போடல. இது ஒரு தேசத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ உள்ள வேலை செய்யற சுவிசேஷம் அல்ல, இது விசுவாசிக்கிற யாருக்கும் வேலை செய்கிற சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நான் படிக்காத ஆளா இருக்கிறேன் ஐயா, நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன் ஐயா, எனக்கு பெரிய பின்னணி இல்லையா, அப்படி சொல்லலாம். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இயேசுவின் செயலை நம்புகிற நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆமென். இன்னும் சில கேள்வி கேட்குறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, நமக்கு இது கிடையாதுன்ட்டாங்க. இப்ப தெளிவா பார்த்துட்டோம், அது நமக்கு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உண்டு, செழிப்பு உண்டு, வெள்ளியும் பொண்ணும் உண்டு, வீடும் நிலங்களும் உண்டு. ஆமென். ஆமா, நிறைய உண்டு. சொல்ல போனா இயேசு வச்சிருந்ததை விட நீங்க நிறைய வச்சிருக்கணும்னு விரும்புறாரு. ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமா, சூப்பர். ஏன்னா அவர் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்தவர், அதுக்கான வழியை திறந்து விடுறதுக்காக என்ன பண்ணவர், வந்தவர். ஆமா, மட திறந்து பாயிற மாதிரி அவர் திறந்துட்டார். இனிமே உங்க மேலதான் அதை என்ன பண்ணணும், பாயணும். பாருங்க, உங்க மேல அது பாய்ந்து ஓடணும். அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, இன்னும் அடுத்தது சொன்ன, சிலுவையிலேயே தரித்திரம் நீக்கப்பட்டிருக்குன்னா அப்ப தரித்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது. அடுத்தது, இந்த தேவை மட்டும் சந்திப்பார் அப்படிங்கிறது இல்ல, உங்களை செல்வந்தர்களாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, தேவை மட்டும் சந்திக்கிற தேவன் அல்ல, என்னை ஐஸ்வர்யவானாக செல்வந்தனாக மாற்றுகிற தேவன். ஆமென். இது முதல்ல நீங்க நம்பணும். பாருங்க, அது எப்படிங்க இந்திய தேசத்துல முடியும் அப்படிலாம் நினைக்கூடாது. வேத வசனம் சொல்லுது, நான் நம்புறேன், அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எப்படி, எங்க, எதன் மூலம், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய வேலை. அவருக்கு 1000 வழி இருக்கு உங்களை செல்வந்தர் ஆக்குறதுக்கு, உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு. தேவனிடத்தில் கோடான வழிகள் இருக்கிறது. நீ உங்க லாஜிக்கா போட்டு நீங்க திங்க் பண்ணி குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, எல்லோருக்கும் இது கிடையாதுன்ட்டாங்க. எல்லோருக்கும் கிடையாதுன்ட்டாங்க. ஆனா அங்க என்ன போட்டிருக்குது, சில பேருக்காக அது நடக்கிற ஒரு காரியமா, இல்லை எல்லோருக்குமான ஒரு காரியமா? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனால் என்ன, அங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் ஐஸ்வர்யவான்கள் ஆக முடியும். ஆமென். கடவுள் பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்றாரு தெரியுமா, உங்களுக்குள்ள ஏழை ஒருவனும் இருக்கக்கூடாதுங்க. பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு, உங்களுக்குள் எளியவன் ஒருவனும் இல்லாதிருக்கும்படி இதை செய்வீர்களாக அப்படிங்கிறார். அப்ப கடவுள் பாருங்களேன், ஒரு தேசத்துக்குள்ளே ஏழ்மை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தேவன். ஆமென். அப்புறம் சொல்றாரு, உங்க தேசத்துல மலடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, உங்க மிருக ஜீவன்கள்ல ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருக்கவே கூடாது. கடவுள் பாருங்களேன், கடவுள் எவ்வளவு பரந்த சிந்தனையோடு, எவ்வளவு உயர்ந்த நினைவுகளோடு நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் மக்கள் புரியாததுனால அவங்க நினைக்கிறாங்க, சரி இதான் நமக்கு கடவுள் வச்சாருன்னு நினைச்சுக்கிறாங்க. கடவுள் இந்த தரித்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த பிள்ளை இல்லாத நிலைமை, இந்த இயலாமைக்குள்ள நீங்க வாழணும்னு அவருடைய விருப்பம் இல்லை. அதுல இருந்து வெளியே வருவதற்காகவே அவர் சிலுவையில மரித்தார். சிலுவையில தொங்கும் போது கூட பாருங்களேன், அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலத்துறாங்க, அதுக்கு 4 பேர் போட்டி போடுறான். அப்படின்னா எந்த ரேஞ்சுக்கு போட்டிருப்பார் பாருங்க. ஹலோ, எல்லாம் அரசாங்க சம்பளம் வாங்குற போர் வீரர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சரி யாருக்குன்னு சீட்டு போடுவோங்கிறான், உனக்கா எனக்கான்னு சீட்டு போடுவோங்கிறான். யோசித்து பாருங்களேன், எந்த லெவலுக்கு அவர் உடுத்திருந்தாரு. அது தையலே இல்லாம, அப்போனா நெய்யும் போதே அப்படி நெய்வாங்களாம். அப்போ வேற லெவல் ட்ரெஸ்ஸுங்க அது. அந்த மாதிரி இப்போ சொல்றாங்க, அது பயங்கர காஸ்ட்லிங்கிறாங்க. அந்த மாதிரி உடுத்திருந்துருக்கிறாரு அவர், சாதாரணமாக உடுத்தல பாருங்களேன். சிலர் பாருங்களேன், ஒரு நல்ல சட்டை போட விட மாட்டாங்க. அது என்ன இவ்வளோ ஆடம்பரம் உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு. ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் போட்டாலே இப்படி வந்துடுறாங்க. அதெல்லாம் கிடையாது பாருங்க. நல்லா உடுத்தினாரு, திருப்தியா மக்களை சாப்பிட வச்சாரு. இதெல்லாம் தான் வேதத்தில் இருக்குதே தவிர அவர் ஒருபோதும் தரித்திர வாடை உள்ளவராக இல்லை. அவர் தரித்திரரா இல்லை, தரித்திரருக்கு உதவுகிறவராக அவர் இருந்தார். ஆமென். இதெல்லாம் மைண்டுக்குள்ள ஆழமா வச்சுக்கணும். சிலருக்கு மட்டும் செல்வந்தர்களாக முடியும் அப்படின்னு இங்க வேதம் சொல்லலை. இங்க என்ன போட்டிருக்குது, உங்கள் நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் நிமித்தம். சரி, இதை தான் நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்களுக்கு பேசினேன். என்ன பேசுறேன், இந்த கொரிந்து சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கம் பண்ணி கொரிந்து சபையில் அநேகர் யாரா மாறிட்டாங்க, செல்வந்தர்களா மாறிட்டாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்குறீங்களோ அப்படியே நீங்க ஆவீங்க, அப்படியே நீங்க மாறுவீங்க, அப்படியே உங்க வாழ்க்கை இருக்கும். ஆமென். செழிப்பை பற்றிய செய்திகளை வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்க 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 எவ்வளவு வறுமையில் நீங்க இருந்தாலும் வளமையை நோக்கி நீங்கள் வருவது அதிக நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். திருவசனத்தை கேட்டுட்டு ஒருத்தர் அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா திருவசனம் ஒருத்தருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும்.
சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதனைகளை பேசக்கூடிய, எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் அதெல்லாம் உட்காந்து கேட்பேன் பாருங்க. சில கேட்பாங்க எப்படி அப்படின்ட்டு. எப்படின்னா இப்படி தான், அப்படியே கேட்குறது, இந்த மாதிரியான சத்தியத்தெல்லாம் கேட்குறது. கேட்டு 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 மனசெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு வழிகளை திறப்பார், கர்த்தர் எனக்கு பாதைகளை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு 1000 பேருக்கு ஆசீர்வாதம் என வைப்பார். இப்படிலாம் எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் தான் முதல்ல அது வந்தது. இன்னைக்கு பார்த்தா அத்தனை வெளியரங்கமாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு காசு இருக்காது. லைனில் நின்றுட்டு இருந்திருக்கேன் நான் எத்தனையோ முறை. எங்கேயோ ஆப்பிரிக்காவில் நடந்து சொல்லுங்க, திருநெல்வேலியில் நடந்ததான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையின் காரியத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி 100 குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் இலவசமா, ஒவ்வொரு நாளும் இலவசமா படிக்கிற மாதிரி வசதிகளை நாம் இந்த இடத்துல செய்து வைத்திருக்கிறோம். ஆமென். நான் நம்புறேன் என் தேவன் செழிப்பாக்குகிற தேவன் என்று, என் தேவன் வறுமையை உடைக்கிற தேவன் என்று, என் தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைத்து அவர்களை உயர்த்துகிற தேவன் நான் நம்புகிறேன். ஆமென். முதல்ல நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எல்லாம் சொல்லுங்க, அவரை நம்புறனா ஏழையா இருக்க மாட்டேன், அவரை நம்புறனா செழிப்பேன். பாருங்க, அது இன்னைக்கு அதுக்கான எதுவுமே இல்லாம இருக்கலாம். எனக்குமே தெரியாது எப்படி என்ன உயர்த்துவார் கடவுள், எப்படி என்ன ஆசீர்வதிப்பார், எப்படி என் வாழ்க்கையின் காரியங்களை இது பண்ணுவார், இதுவும் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு சர்ச் வைக்கணும்னு ஐடியா கிடையாது, ஒன்றும் பெருசா அதுக்கான எதுவுமே என்கிட்ட இல்லை, என் கண்ணு முன்னாடி எதுவுமே தெரில. ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் மட்டும் இருந்தது. போய் பிரசங்கம் பண்ணுவோம், சிலர் கேட்பாங்க, ஐயா எத்தனை கோடி வச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. சைக்கிளில் போயிருக்கேன் ப்ரீச் பண்ணுறதுக்கு, நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் சிலர்லாம் இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்களும் அதை கேட்குறது நல்லது. சைக்கிளில் நின்பாட்டிட்டு பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அந்த பிரசங்கர் என்கிட்ட கேட்டார், எதில் வந்தீங்கன்ட்டு. அந்த மரத்து பக்கத்தில் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஓ, அந்த மரத்து பக்கத்தில் அந்த சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் பக்கத்தில் இருக்கிற காரா அப்படின்னாரு. இல்லை ஐயா, அந்த கார் பக்கத்தில் இருக்கிற சைக்கிள் அப்படின்னு. அவர் இப்படி பார்த்தாரு. உள்ள பிரசங்கம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உள்ள என்ன லேஞ்சுக்கு பேசியிருப்போம் பாருங்க, வேற லெவலில் பேசியிருக்கோம். அடுத்த ஃப்ளைட்டில் ஐயா இறங்கி வந்திருப்பாருங்கிற மாதிரி பேசி வச்சிருக்கேன் நான். கோடா கோடியாய் ஆசீர்வாதமாய் ஊன்னு பேசியிருக்கிறேன் நான். அவருக்கு என்னை பற்றி ரொம்ப தெரியாததுனால நம்பிட்டார், பெரிய ஆளாத்தான் இருப்பார் போல அப்படின்ட்டு. பாகத்தில் பார்த்தா ஐஸ்வர்யங்காரு ஆசீர்வாதங்காரு இதில் தான் வந்திருக்காரு, சைக்கிளில் தான் வந்திருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு இந்த சுதி கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டு. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் வருத்தப்படாதீங்க, சைக்கிள் வெளியில் இருக்குது, காரு உள்ள நிக்கி, சீக்கிரமா பார்க் பண்ணிடுவோம். அன்னைக்கு அவரால் நம்ப முடியல பாருங்களேன். ரொம்ப நாள் ஆகல, அடுத்த ஒரு 3 வருஷத்துல காரை இறக்கணும், புதுசா காரை வாங்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ கதையே வேற. நாளைக்கு புது கார் இறக்குறேன், நாளைக்கு எனக்கு இல்லை, ஒருத்தர் கார் நான் வாங்கி பிரசன்ட் பண்றேன் நாளைக்கு. எங்க போயிடுச்சு பாருங்களேன் கதை. நான் அதனால ஆழமா ஒன்று நம்புறேன், கடவுளுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரங்களாகவோ இல்லாதவர்களாகவோ வாழணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் நம்புவீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க கையை வாரி இறைக்கிற கையை அவரால் மாற்ற முடியும். தரித்திரத்தை உடைத்து உங்களை சீமான்களாக சீமாட்டிகளாக உங்களை மாற்றுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அவரை நம்புங்க. நான் அன்னைக்கே நம்பியிருக்கேன். அன்னைக்கு என் கையில் இல்லை, பாக்கெட் இல்லை, ஆனால் மனசெல்லாம் உன்னால நிறைஞ்சிருந்தது. கர்த்தர் என்னை உயர்த்துவார், வழிகளை திறப்பார், பாதையை உண்டு பண்ணுவார். என்னெல்லாமோ பண்ணிட்டார். இந்த 8 வருஷத்து ஜேர்னி அப்படியே பார்த்தா எத்தனையோ கதவுகளை அவர் எனக்காக திறந்தார். வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பால்கள் முறியுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நடக்குது. சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே மக்கள் கோல்டாக கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. நீங்கள் இருந்தீங்களா அங்கே குற்றாலம் இதில்?
முக்கி பேசினா கூட காணிக்க தர மாட்டாங்க நிறைய பேர். நம்ம கூட்டத்தில் பார்த்தா தங்கமா கொண்டு மக்கள் விதைப்பாங்க எத்தனையோ முறை. அப்ப பாருங்களேன், இதெல்லாம் சும்மா நடக்காது. இது நம்பும் போது இந்த அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஐயோ, நீங்க இப்ப தொழில் உலகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவன் எத்தனையோ வழியை வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. நீங்க நம்புங்க. சில காரியங்களை பண்ணி ஒன்று டக்குன்னு ஏதோ ஆகலன்னு விட்டுறக்கூடாது. சிலருக்கு பாருங்களேன், ஒரு முயற்சியிலே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிய தீரும். ஆமென். அது ஒருபோதும் பொய்க்காது, நிஜமாக மாறும். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். இயேசுவின் தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. இயேசு சபிக்கப்பட்டது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இயேசு மரித்தது உங்களுக்கு ஜீவனை கொடுக்க, இயேசு தாழ்த்தப்பட்டது நீங்கள் உயர்த்தப்பட, அதுபோல இயேசு தரித்திரராய் மாறினது உங்களை செல்வந்தர்களாக மாற்ற. ஆமென். இங்க கொண்டு வந்து உங்க விசுவாசத்தை நீங்க இணைக்கணும். விசுவாசம் என்னன்னா, தேவன் உங்களுக்காக செய்த செயலின் மீது நீங்கள் கொள்ளும் நம்பிக்கை தான் விசுவாசமா இருக்கிறது. Faith means believing the acts of God. தேவன் உங்களுக்காக ஒரு செயலை. அப்போ என்னை ஐஸ்வர்யவானாக்க கடவுள் தனது ஒரே மகனாகிய இயேசுவை அனுப்பியிருப்பார் என்றால், நான் இந்த தரித்திரத்தில் வாழ மாட்டேன், இந்த இல்லாமையில் வாழ மாட்டேன், இந்த கடன் பிரச்சனையினால் வாழ மாட்டேன். இதிலிருந்து ஒரு விடுதலையை, வெற்றியை அவர் எனக்கு கொடுக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. என்னைக்கு ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே எனது ஆண்டவர், எனது ரட்சகர், எனக்காக மரித்தவர்ங்கிறத நீங்க உங்க உள்ளத்துல புடிச்சீங்களோ, நம்புனீங்களோ, அப்பமே தரித்திரம் உடையுது. ஆமென். செழிப்புக்கான வழி என்ன பண்ண ஆரம்பிக்குது? திறக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு பார்த்தா காசு வராத ஒரு நாளே இல்லை. காசு வராத மணி நேரங்களே இல்லைங்கிற மாதிரி இப்ப ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்துல செழிப்பு வரும். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பிரசன்னம் என் கூட இருக்கிறபடியினால் நான் போகிற இடங்களில் எல்லாம் ஐஸ்வர்யங்களும் செழிப்புகளும் என்னை நோக்கி வரும், என்னை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இதை பவுல் கொரிந்து சபைக்கு என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். சில பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, சில ஊழியக்காரங்க இருப்பாங்க. சபை கட்ட காசே இல்லையா, ஊழியத்துக்கு காசே இல்லையா, என்னதான் பண்றதுன்னே தெரியலையா, நானும் வாரம் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன்யா அப்படிங்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை தனது சபைக்கு பிரசங்கித்தார். பிரசங்கம் பண்ண ஜனங்களுக்குள்ள இருந்த தரித்திரம் நீங்கி ஜனங்கள் செழிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். இப்போ அதுதான் இங்க நடந்திருக்குது. இந்த 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம், இந்த கொரிந்து சபை செழிப்புள்ள சபையாய் மாறினது. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பின் சபையாய் மாறினது. ஏன்? பவுல் கிறிஸ்துவின் கிருபையை அவர் அங்கு அறிவித்தார். அதைத்தான் நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் செழிப்புள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். மக்கதோனியா சபை மக்களை போல் அல்லாமல் இந்த கொரிந்து சபை எப்படி இருக்குது? செழிப்பின் சபையாக மாறிவிட்டது. இதை தான் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன், நீங்க பார்த்தீங்க. இப்போ பாருங்க, அப்போ பவுல் பிரசங்கித்த அந்த கிருபையின் செய்தி தரித்திரத்தில் இருந்த மக்களை எப்படி ஆக்கிடுச்சு? செழிப்பாக மாறிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, நீங்க கேட்கிற பிரசங்கம் தான் உங்களை செழிப்பாக்கவோ தரித்திரனாக்கவோ முடியும். சும்மா கிடையாது. பாருங்க, பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கு, நான் போய் உன்னத்தை கேட்குறேன், அப்படி கிடையாது. என்ன கேட்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். சில சொல்றாங்க, ஐயா எல்லா இடத்துலையும் இந்த கருப்பு பைபிள் தானே வச்சிருக்காங்க அப்படிங்காங்க. உள்ள இருந்து என்ன பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதே பைபிள் வச்சுக்கிட்டு வேற மாதிரி கூட ஒன்று பேசலாம். தரித்திரமாக்கும், இல்லாமையாக்கும், இதோ உலகம் அழிய போதாக்கும், நீ வேலைக்கு போய் என்னத்தை கண்ட, இதையே பேசுவாங்க. பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சோர்வா இருக்கும், ஏன்டான் இருக்கும். இது இப்படி பேசணும்னு சர்ச்சிலே போய் வந்துடலான்னு தான் தோணும். ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கிற பிரசங்கம் ரொம்ப முக்கியம்.
நான் நல்ல அதனால தான் பாருங்க, எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து காதை விட்டுறக்கூடாது, மண்டையை விட்டுறக்கூடாது பாருங்க. நீ உட்கார்ற நேரம் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ற ஒரு நேரமா இருக்குது பாருங்களேன். அப்போ தொடர்ந்து இப்படிப்பட்ட செழிப்பின் செய்திகளை, செழிக்க வைக்கிற கிருபையை உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்க 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 எப்படி கொரிந்து சபையினர் செழிப்புள்ளவர்களாக மாறினார்களோ அதுபோல நீங்களும் மாறுவது நிச்சயமா இருக்கிறது. ஆமென். இவங்க மாறினாங்க. இப்ப மாறினதுனாலதான் இப்ப இவங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு? இப்ப பாருங்க, 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அப்ப கிருபையை இவங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியாச்சு. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கு ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அவைகளை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. என்ன பேசுறாரு? சில பேருக்கு தேவை இருக்குது, சில பேருக்கு உதவ வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது கொரிந்து சபையே உதவி செய்யுங்கள் என்று இந்த கடிதத்தை எழுதுகிறார். அதாவது எங்கேயோ சில நீடு இருக்கு, எங்கேயோ மக்களுக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்கு. அந்த தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யும்படி யாருக்கு கடிதம் எழுதுகிறார்? இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அப்போ கொரிந்து சபை கிருபையை கேட்டு விசுவாசித்து இப்போ கொரிந்து சபை கொடுக்கும் சபை ஆயிட்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொரிந்து சபை கொடுக்கும் சபை. ஆமென். அப்போ நீங்க கிருபையை கேட்பீங்கன்னா, கிருபையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்களும் கொடுக்கிற நபரா தான் இருப்பீங்க. ஆமென். வெறுமனையே பெற்றுக்கொள்கிறவர்களாய் அல்ல, நீங்களே வாரி வழங்குகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். கடவுள் அவ்வளவு கிருபைகளை உங்களுக்கு அருளுகிறவராக இருக்கிறார். அப்போ அதுலதான் அப்படி சொல்லும் போதுதான் சொல்றாரு, இப்போ நிறைவேற்றுதலும் உங்ககிட்ட என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியத்தை இங்க எழுதுறாரு. சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. 15வது வசனம் பாருங்க. சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. எப்பவுமே பாருங்களேன், செல்வம் வந்து உதவும். ஆமென். உங்களுடைய செல்வம். அப்ப இப்ப இவங்க யாரா இருக்காங்க? செல்வவான்களா மாறிட்டாங்க. ஒரு நாள் உங்களை பத்தி தான் சொல்ல, இப்படிதான் எழுத போறாங்க. உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமென். கேட்க கேட்க நடந்துருங்க. வேர்ல தண்ணி பாஞ்சா செழிப்பு தானே. காதுல இன்னைக்கு இது போய்கிட்டே இருக்குன்னா இருதயம் என்கிற வேரை இந்த வார்த்தை தொட தொட செழிப்பு பிறந்தே தீரும், வெற்றி பிறந்தே தீரும், நம்பிக்கையும் வாழ்வும் அங்கு உதயமாகியே தீரும். பாருங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது, நடந்துகிட்டே இருக்கும். பாருங்க, உங்கள் செல்வம் அவர்களுக்கு உதவுவதாக அப்படிங்கிறார். அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, செல்வம். ஆமென். அடுத்தது 20வது வசனம் பாருங்க. எங்கள் ஊழியத்தினால் சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான பணம். ஆமென். கலெக்ஷன் வேற லெவல்ல வருது. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான பணம். 3 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், செல்வம், மிகுதியான பணம். ஏன் இந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறார் தெரியுமா? நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, ப்ரோ அது ஆவிக்குரிய அப்படிம்பாங்க. எந்த வசனத்தை பேசினாலும் அது எதுதான்? அது ஐஸ்வர்யத்தை சொல்லல, அது எதை சொல்லுது? அது ஆவிக்குரிய அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த 3 வசனத்தையும் 3 வார்த்தையும் போட்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் இருக்குதா அந்த வார்த்தை? அடுத்தால என்ன வார்த்தை வாசித்தோம்? செல்வம். எல்லாம் சொல்லுங்க, செல்வம். அப்புறம் என்ன வார்த்தை போட்டிருக்குது? இப்படி போட்டாலும் ஏதாவது சொல்லிடுவாங்கன்ட்டு பணம்னு எழுதிட்டார். போங்க, பளிச்சுன்னு சொல்லிட்டார். ஒரு முறை நீங்கள் வந்து செழிப்பாய் வாழ்வது எப்படின்னு போட்டேன். அப்ப யாருமே ஒன்றும் பெருசா சொல்லலை.
அடுத்தால ஒரு வாரம் டைட்டில் போடும்போது பணக்காரர் ஆவது அப்படின்னு போட்டேன். கொஞ்சம் பேர் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பிரதர் என்ன பணக்காரன் ஆகிறத பற்றி சபையில் பேசுகிறீங்களா அப்படின்ட்டாங்க. அப்போ பாருங்களேன், பணம்னு நேரடியாக சொன்னால் சிலருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால தான் பாருங்க, ஐஸ்வர்யவான் அப்புறம் செல்வவான் இவ்வளவுலாம் சொன்ன பவுல் இப்போ நேரடியாகவே பேசிட்டாரு. என்ன பேசுறாரு? மிகுதியான பணம். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான பணம். பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களும் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாய் சந்திக்கப்பட்டு சில ஊழியங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தேவன் இன்னைக்கு நம்முடைய சபைகளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த சபை தேவையில் இல்லை, பற்றாக்குறையில் இல்லை. இந்த சபை நிரம்பி வழிகிற இடத்திலே தேவன் இந்த சபையை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புதிய கனவுகள் இருக்கிறது. 10 கோடிக்கு கனவு இருக்கு, 10,000 கோடிக்கு கூட இருக்கு. ஆனால் நம்புகிறோம், என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே அதை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படிதான் இருக்கணும் சபை. ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கணும். எனக்கு யாராவது 500 ரூபா தருவாங்களா, 100 ரூபா தருவாங்க, நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆமென். ஆமா. கிங் மாதிரி வாழ்றதுக்கு கூப்பிட்டுருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க ராஜா. எல்லாம் சொல்லுங்க ராஜா வாழ்க்கைக்கு கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். ஆமா. தரித்திரத்தை நம்பினா வேற மாதிரி ஆயிடும், செழிப்பை நம்பினீங்கன்னா வாழ்க்கை வேற மாதிரி ஆகும். பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க மிகுதியான பணம். கொஞ்சம் பணம் நல்லதா, மிகுதியான பணம் நல்லதா? கொஞ்சம் பணம் இருந்தா ஒரு சில நன்மைகளை செய்ய முடியும். இப்போ பாருங்களேன், நமக்கு வந்திருக்கிற பணத்தை வச்சு ஓரளவுக்கு செய்ய முடியுது. இப்போ 100 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரோம் ஃப்ரீயா, 10 டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுத்து. இன்னும் பணம் கூடுச்சுன்னா ஃப்ரீயா ஸ்கூலே கட்டுவோம். ஆமென். கண்டிப்பா கட்டுவோம். அப்போ மிகுதியான பணத்துல ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்களேன், நல்ல நோக்கங்களும் அதை சரியா கையாளுகிற ஞானமும் உங்களிடத்தில் இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட மிகுதியான பணம் இருக்கிறது அவசியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க மிகுதியான பணம். ஆமென். பவுல் அப்படிதான் எழுதுறார். கொரிந்து சபையிலிருந்து அவங்களுக்கு வந்த காரியம் எப்படி இருக்குது? பணம் சாதாரணமான பணம் வரல, மிகுதியான பணம் அங்கே என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அதுக்குன்னு ஆட்கள்லாம் போட்டு பெரிய ஏற்பாட்டை அவர் அங்கே செய்கிறார். அப்போ கொரிந்து சபை செழிப்பின் சபையாக, கொடுக்கிற சபையாய் மாறினதுக்கு காரணம் பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். எந்த பிரசங்கத்தை பண்ணினார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அது என்ன கிருபை? கிருபையினால என்ன? What is mean by grace? Grace means the act of God. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய செயல்தான் கிருபையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை நீங்கள் அறிந்து கொள்றேன்னு அர்த்தம் ஏதோ இந்த வாழ்க்கையை என் சுய பலத்தில், என் சக்தியில் நான் வாழ வந்திருக்கிறேன் அப்படி நினைக்கிறது இல்லை. எனக்கு பலன் இருக்குது, பலன் இல்லைங்க. எனக்கு உதவுகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய செயல் என்னை செல்வந்தனாக மாற்றும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, the act of God, the grace of God. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ கிருபை என்னை செல்வந்தனாக மாற்றி. அப்போ நீங்க அதுதான், இதுதான் அடிப்படை. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பின்னணி நான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, கிருபையினால நீங்க செழிப்பீங்க. அப்படின்னா என்ன? தேவ செயலினால நீங்க செய்வீங்க, செழிப்பீங்க. எந்த செயல் உங்களுக்காக நடந்திருக்கிறது? தேவன் தன் குமாரனே உங்களுக்காக அனுப்பிவிட்டார். கடவுள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. வாழ்க்கை எங்க மாறுது தெரியுமா? உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க தேவனே ஒரு நடவடிக்கையில் இறங்குறார். The acts of God, தேவ செயல் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறது. அப்படிதான் வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தாவீது சொல்றான், நீ எப்படி பெரிய ஆள் ஆனன்னு கேட்டா அவன் சொல்றான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று அப்படிங்கிறான். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய காருண்யம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு என்னை செல்வந்தனாக மாற்றுகிறது. ஆமென். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனம். கிருபையினாலே ஒரு மனுஷன் செழிக்க முடியும். அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். இவ்வளவு பின்னணியும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நெகேமியா 9:25, 9:25, 9:25 பாருங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும்
செழுமையான பூமியையும், எல்லாம் சொல்லுங்க, அரணான பட்டணங்களையும், செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், எல்லாம் சொல்லுங்க, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒளிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து, கொழுத்துனா அந்த அளவுக்கு புரிதல உங்களுக்கு, பயங்கரம் ஆயிட்டாங்க. கொழுமைங்கிறது ஒரு பிளஸ்ஸிங்ஸுங்க. அவன் கொழு கொழுன்னு இருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிட்டாங்க. கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததுக்கு எது காரணம்? உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கடவுளுடைய தயவு ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது வீடை கட்டுறான். வெறும் வீட்டை மட்டும் கட்டுறதில்ல, அந்த வீட்டில் சகலவித உடைமைகளால் நிரம்பி இருக்கு பாருங்க. வீட்டை கட்டிட்டு உள்ள எம்டியா இருக்கிறது கிடையாது பாருங்க. வீட்டில் உள்ள நுழைஞ்சாலே அருமையும் இனிமையுமான பொருட்களால் அது நிரம்பி இருக்கிறது. ஆமே. நான் இன்னும் வீடு கட்டல, கட்டணும்னு ஐடியாவில் இருக்கிறேன். சில திங்ஸ்லாம் போய் பார்ப்போம். இப்போ நான் இருக்கிற வீட்டில் அதெல்லாம் வைக்க முடியாது, அதனால வெயிட்டிங். முதல்ல ஆண்டவருக்காக ஒரு பெஸ்ட்டாக ஒன்று கட்டி முடிப்போம், அப்புறமா வீடு கட்டணும்னு யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரில. எனக்கு சில காரியத்தை அவராக செய்யணும்னு ஆசைப்படுவேன். எல்லாமே அவர் தான் செய்கிறாரு, 100க்கு 100 அவராக செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் வீடு கட்டுற மேட்டரும் கூட. ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக கட்ட முடியும். ஆனால் சும்மா கட்ட மாட்டோம். கட்டினா எல்லா அருமையும் இனிமையுமான பொருட்களால் அந்த வீடு நிரம்பி இருக்க வேண்டும். ஆமே. இதெல்லாம் எப்படிங்க ஆகும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இது இந்த வார்த்தையை சொல்லுங்க, உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமே. நீங்க இதை நம்புங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சாமர்த்தியம், அவங்க கைபலன், அவங்க புத்திசாலித்தனம், இதெல்லாம் நம்புற நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் அவர் தயவை நம்புற ஒரு கூட்டம், அவருடைய கிருபையை நம்புற கூட்டம், கர்த்தர் என்னை உயர்த்துவார், இதை நம்புற ஒரு கூட்டம். இவங்க தான் இப்படி வாழ்ந்தாங்களாம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் சிட்டியையே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமே. சிட்டி பில்டர், சிட்டி டெவலப்பர், அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அரணான பட்டங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளும் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டம். அதுதான் பிசினஸ். திராட்சை தோட்டம்னா அன்னைக்கு அதுதானே, அக்ரிகல்ச்சர் தானே. உன் ஆலைகள்ங்கிறார். அன்னைக்கு திராட்சை இது எடுக்கிறது, ஒளிவம், இதை ஒளிவம் இதுவும் திராட்சையும் தான் மெயின் பிசினஸ். இது என்ன, இதுல இருந்து ஜூஸ் பலவிதமான இதை என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. அன்னைக்கு கிரேப்ஸும் இந்த ஒலிவமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ கூட ஆலிவ் ஆயில் விலை என்ன நினைக்கிறீங்க, வேற லெவல்ல இருக்குது. இங்க நம்ம ஊர்ல விற்கிறதுலாம் பார்த்துறாங்க. அது வந்து அது என்னையானே தெரியல. பியோர் ஆலிவ் ஆயில் அது வேற லெவல்ல இருக்குது பாருங்களேன். அப்போ 1-2 பிசினஸ் இல்லைங்க, ஏராளமான திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு. அப்படின்னா அர்த்தம்னா கர்த்தர் வந்து பல தொழில் வாய்ப்புகளை அவருடைய தயவு உங்களுக்காக திறக்கும். பல காரியத்தை அவருடைய தயவு உங்களுக்காக ஓபன் பண்ணும். ஆமென். பல வழிகளை அவர் உங்களுக்காக திறப்பார். 1-2 கிடையாது, many 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 open doors. அப்போ பாருங்க, திராட்சை தோட்டங்களையும் அதுல என்னங்க, ஏராளமான திராட்சை தோட்டம். ஒரு தோட்டம் கொடுக்க கூடாதா? என் தேவனாலே ஏராளம் தான் அர்த்தம். அவர் God is El Shaddai, is a God of more than enough. ஏராளம், எல்லாம் சொல்லுங்க, ஏராளம். அவ்வளோதான். இது உங்க மைண்டுக்குள்ள போயிடணும். ஏராளம் தாராளம், அவர் தான் தேவன். ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, தேவ தயவு என்னை செல்வமாய் வாழ வைக்கும். எல்லாம் சொல்லுங்க, தயவு செல்வ வாழ்வை கொடுக்கும். ஏதோ ஒரு நாள் இருந்தாங்கல்ல, அப்படியே வாழ்நாளெல்லாம் செல்வத்திலே வாழ்ந்தாங்க. தலைமுறை தலைமுறையா செல்வந்தர்களாகவே வாழ்ந்தார்கள். ஆமென். இதுக்கு எது கேரண்டி பண்ணுது? இந்த தேசமா, இங்க இருக்கிற அரசியலா, இங்க இருக்கிற ஆட்சியாளர்களா, யார் எனக்கு தெரியாது. என் தேவன் இப்படி ஒரு வாழ்வை எனக்கு தருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தையை நம்ப போகிறேன், அவர் சொன்னதை நம்ப போகிறேன், அவர் கிருபையை நான் நம்ப போறேன். அப்ப இது நடக்கும் பாருங்க. எனக்கு எப்படி, அதான் எப்பவுமே பாருங்களேன், நம்ம லாஜிக்கு பதிலே கிடையாது. எப்படி தெரியவே தெரியாது. ஆனா 1000 வழி அவர் வச்சிருப்பார். எனக்கெல்லாம் பார்த்தா என்னெல்லாமோ நடக்குது, ஆச்சரியமா இருக்குது. அப்பப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் எழுதிட்டே இருப்பேன். அது ஒரு புக்கா மாறிச்சு. இப்போ பார்த்தா அந்த புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது. பேசிட்டே இருக்கிறேன். இது ரெக்கார்ட் பண்ணி இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா லட்சங்களை தாண்டி இருக்குது சேல்ஸ், பென்ட்ரைவ் மட்டும். பேசுனா பணம், எழுதுனா பணம், எல்லாத்தையுமே தேவன் செல்வமா மாற்ற முடியும் அவரால். ஆமென். எல்லா காரியமும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க அவ்வளோ வழி இருக்குது அவர்கிட்ட. இடையில இந்த லைஃப் டெவலப்மெண்ட் பற்றிலாம் கொஞ்சம் அப்படி படிப்பேன். அப்புறம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துப்பேன். திடீர்னு அங்கே சில இடத்துல அந்த மாதிரி இதுக்கு பேசுகிற கூப்பிட்றாங்க. அவங்க சர்ச்சிலெல்லாம் தர்றதை விட நிறைய கொடுக்குறாங்க. அன்னையிலேருந்து தான் போட்டேன், லைஃப் கோச்சுன்னு போட்டேன், பாஸ்டர் அண்ட் லைஃப் கோச். அவங்க நல்லா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது தரமாக இருக்குது, இதுக்கு நல்லா பே பண்ணும் அப்படின்ட்டு பயங்கரமாக பே பண்ணுறேன். ஆமாம், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதை தனியாக செய்ய போகிறோம், அதை எடுத்து. ஆமாம் ஆமாம், ஒரு கிளாஸ் மாதிரி ஆக்க போகிறோம். பிஸ்னஸ் ஸ்கூல், பிஸ்னஸ் கிளாஸ், லைஃப் எஜுகேஷன், இதெல்லாம் பண்ண போகிறோம் நிறைய. கடவுளுக்கு 1000 வழி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, 1000 வழி இருக்குது. எப்படி தானே தெரியாது, உங்களுக்கு கொண்டு வந்துருவார் அவரை. ஆமென். நீ நம்புங்க. அவரை நம்புகிறவனோ செழிப்பான், அவரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். அதுதான் செழிப்பை திறக்கிற சாவி. அவர் கிருபை, அவருடைய தயவை நம்புகிறவனோ செழிப்பான். அது ஓப்பன் பண்ணும் 1000 கதவுகளை உங்களுக்காக, அது திறந்து விடும். எப்படிங்கிறதே தெரியாது. போன வாரம் பால் பிரதருடைய சாட்சியை கேட்டோம். ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு 300 ரூபாய் எடுத்துட்டு போன ஒரு நபர், ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்த ஒரு நபர், இன்னைக்கு பாருங்க சில லட்சங்கள் ஃப்ளோ ஆகிற ஒரு பிஸ்னஸை செய்கிற மாதிரி தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த இயர்லாம் கோடியை தாண்டும். ஆமென். அவருக்கும் சரி உங்களுக்கும் சரி கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவு. இன்னொரு வசனத்தை காட்டுறேன், ஏன்னா இது ஸ்ட்ராங்காக ஆணி அடித்த மாதிரி உள்ள இறங்கணும் பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரம். தயவுக்கும் கிருபைக்கும் இதெல்லாம் வரும்போது செழிப்பு வருதுன்னு வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரசங்கி புத்தகம் எடுத்தீங்களா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம், நீதிமொழிகள், அதுக்கப்புறம் பிரசங்கி 9:11 பாருங்க. நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லோருக்கும். யாருக்கு? வேகம் இருக்கிறவங்க, ஞானம் இருக்கிறவங்க, எத்தனையோ புத்தி இருக்கிறவங்க, எல்லாம் இது இருந்தும் சாதிக்கல நிறைய பேர். அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், வேலை ஒன்றும் நடக்கலை. எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒன்னே ஒன்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாத்தியமாக்கும். அது என்ன? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். எல்லாம் இருக்கலாம், வேகம் இருக்கலாம், எல்லாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. எல்லாம் சொல்லுங்க, போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது.
எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனா ஒன்னே ஒன்று வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். அது என்னன்னா சமயமும் தேவ செயலும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, உம்முடைய கரம், உம்முடைய கிருபை இப்படி நீங்க வந்து நிற்கும் போது அங்க ஒண்ணுமே இல்லாட்டா கூட காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. காரியங்கள் உங்களுக்காக திறக்கப்படுறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. சமயமும் தேவ செயலும். ஒரு டைம் நான் சில காரியங்கள்லாம் படிச்சு கொஞ்சம் புசு புசுன்னு இருந்தது. ஓ, அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் நினைச்சிருந்தேன் பாருங்க. பார்த்தா ஒன்றும் நடக்கல. அப்பதான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காமிச்சார். இந்த வசனத்தின் மூலம் என்னுடைய ஆட்டிடியூட்ஸை, மனப்பான்மையை மாற்றினார். திறமை இதெல்லாம் ரைட்டுப்பா, ஆனால் என் அன்பு, என் தயவு உன் மேலே வரும்போது உனக்கு பூட்டின கதவுன்னு ஒன்று இருக்காது. எல்லா கதவும் உனக்காக திறந்திருக்கும். எல்லா வழிகளும் உனக்காக திறந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ செயல் நேரிட வேண்டும். அது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதெல்லாம் டைமுங்க மம்ல, அதை தான் சொல்றாரு. அந்த டைமை ஏன் நான் தான் கொண்டு வர்றேன். கரெக்டாக தான் சொல்றாங்க. ஆனால் அது எப்படி தான் தெரிய மாட்டேங்குது. அவன் நேரம் வந்துட்டு அவர் சொல்றாரு அது என்னால வருது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். ஸோ தேவனுடைய ஃபேவர் உங்க மேல வரும்பொழுது you will be in the right time in the right place. சரியான நேரத்தில் உங்களை சரியான இடத்துல அவர் நிற்க வைப்பார். ஆமென். அது யாருக்கும் தெரியாது. பிஸ்னஸ் லா போய் படித்து வர்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான இடத்துல ஒருவன் சரியானதை செய்கிறான், அதுதான் வெற்றிக்கு காரணங்கிறாங்க. ஆனால் அந்த மூணும் ஒன்றா வர்றதே இல்லை. இதை தேவன் தான் அப்படியே ஆர்டன் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறார். ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியா ஒன்னு உங்களை செய்ய வைப்பாரு. உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். ரொம்ப தேவையான நேரத்தில் நீங்க இந்த திருநெல்வேலியில் இந்த சபையை ஆரம்பிச்சீங்கன்னு எத்தனையோ பேர் என்ன சொல்லியிருக்காங்க. கரெக்ட் டைம் அது தெரியாது, நமக்கு தெரியாது. அவர் சரியான நேரத்தில் உன்னை செய்ய வைப்பார். சில காரியத்தை நடப்பிக்க முடியாது செய்ய வைப்பார். அதெல்லாம் அவருடைய தயவால தான் முடியும் பாருங்க. அப்போ அவருடைய தயவை நம்புங்க. உங்களுக்கு புத்தி இருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். சில பாருங்களா அதை மட்டும் நம்பி போய் குட்டிக்காரன் அடிச்சு கடந்தவங்க எவ்வளோ பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த திறமெல்லாம் உம்மால வந்துச்சு ஆண்டவரே, இந்த ஆற்றல் எல்லாம் உம்மால வந்துச்சு ஆண்டவரே, இந்த ஞானத்துக்கு பின்னாடி நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். அதே பிரசங்கில இன்னொரு வசனம் காமித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 2 வசனம் கூட பார்க்கலாம். 5:19 பாருங்க. பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ பாருங்க. கடவுள் தான் என்ன கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாம் சொல்லுங்க, அனுக்கிரகம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய அனுக்கிரகம். அப்படின்னா என்ன? செல்வவானா மாத்துறது மட்டும் இல்ல, அந்த செல்வத்தை அனுபவிக்க வைப்பதற்கே ஒரு அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. அது அவரால் மட்டும்தான் உண்டாகுது பாரு. ஆமென். சிலர் எதையோ பிடிச்சி எப்படியோ கொஞ்சம் காசெல்லாம் வந்துடுது, ஆனா ஒரு நாள் அதை அனுபவிக்கிறதே இல்லை. இங்க வேதவசனம் சொல்லுது பாருங்க, அவனுக்கு அதுல எப்படி அழகா இருக்கு பாருங்க அந்த வசனம். இதெல்லாம் விடாதீங்க, போயிட்டு நைட்டு மற்ற நேரங்கள்லாம் இதை எழுதி வச்சு, இந்த பகுதியை எழுதி வச்சு அப்படியே தியானிங்க, இல்லைன்னா அந்த சிடியை போட்டு மறுபடியும் கேளுங்க. அங்க பாருங்க, தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும். அதுக்கு முந்தின வசனம் போடு பாருங்க, அவன் அதிலே புசிக்கவும். எல்லாம் சொல்லுங்க, அதிலே புசிக்கவும். அது இருக்கிறதுல சாப்பிடுறது. சிலது கண்ணால பார்த்துட்டு இருக்கான், எவன்லாமோ தின்னுட்டு இருப்பான். டாக்டர் இவரை திங்க கூடாதுன்னு இருப்பாரு. ஒன்னும் முடியல அப்படின்னு உட்காந்துருப்பாரு. எல்லாம் சொல்லுங்க, புசிக்கவும்
தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாய். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். வெறும் பணம் மட்டும் கடவுள் கொடுக்கறது இல்ல, அதை சந்தோஷமா அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார் பாருங்க. ஆமே. ஆமா, தேவன் தர்ற ஐஸ்வர்யம் வேதனையே இருக்காது. அதுல சந்தோஷம் இருக்கும், அனுபவித்தல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் பாருங்க, மகிழ்ச்சியோட நீங்கள் செல்வந்தர்களாக மாற முடியும். சில பேர் இது ரெண்டும் ஒன்னாக முடியாதுங்கிறாங்க. ஆமா, அண்ணாமலையா இருக்கும்போது பால்காரனா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும், பெரிய ஆளாயிட்டா சந்தோஷமா இருக்க முடியாத மாதிரி காட்டுவாங்க. மூவிலே தான் காட்டுறாங்க. ஆமா, கட்டந்தரையில் படுத்தேன் தூக்கம் வந்தது, பஞ்சமத்தில படுத்தேன் தூக்கம் வரல. ஆனா கடவுள் தந்தா அப்படி கிடையாது, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமென். தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாம் சொல்லுங்க, அனுக்கிரகம். என்ன நிறைய வார்த்தைகள் பாருங்க. கிருபைக்கு எவ்வளவு வார்த்தை. தயவு, அனுக்கிரகம். அனுக்கிரகம், கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகுது, தயவு உங்களுக்கு உண்டாகுது. அதன் வாயிலாக நீங்கள் செல்வத்தை பெறுகிறது மட்டுமல்ல, செல்வத்திலே நீங்கள் புசிக்கவும் மகிழ்ச்சியா இருக்கவும் அனுபவிக்கவும் ஒரு சக்தியை, ஆற்றலை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதே இதுல இன்னொரு வசனம் இருக்கு, அதை காமிச்சு முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. பிரசங்கி 2:26. ஏன் இவன் பணத்தை பத்தி இவ்வளவு எழுதுறான்னா, அவன் வாழ்ந்த காலத்துல அவனை மாதிரி பணக்காரன் யாருமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? த கிரேட் கிங் சாலமோன், அவர் தான் பெரிய பணக்காரன். கடவுள் ஞானத்தை கொடுக்கும்போது எதையும் கொடுத்தாரு, செல்வத்தையும் கொடுத்தார். பெரிய பணக்காரன். அவன் எழுதுறான் பாருங்க வாழ்க்கையின் காரியங்களை. 26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். சிலர் சேர்க்கிறாங்க, அனுபவிக்கிறது இல்லை. கடவுள் சொல்றாரு, ஏன் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு இந்த குவிச்சு வைக்கிறதெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நல்லா சேர்த்துக்கோ மகனே, சேர்த்து வைக்கோ. அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, இது எல்லாம் கர்த்தருடைய செயல் இதில் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் நாம் கிருபையின் கீழ் செழிக்க முடியும் என்பதை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். கொரிந்து சபை மக்கள் அதைத்தான் கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், செழித்தார்கள். செல்வம் உதவக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உண்டானது. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் தொடர்வோம். இன்னும் கிருபையின் கீழ் செழிப்பதற்கான காரியங்கள் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து பேச போறேன் நான், கேளுங்க. அதாவது போராடுகிற ஒரு உலகத்துல நீங்க போராடாம, கலைச்சு போகிற உலகத்துல நீங்க இளைப்பாறுதலோடு, பயந்து இருக்கிற உலகத்துல தைரியத்தோடு, வெறுப்போடு கசப்போடு வாழுகிற உலகத்துல அன்போடு நம்பிக்கையா காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் இந்த கிருபையின் கீழ் செழிக்கிற போதனையா இருக்கிறது. எளிதாய் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். கடவுளுடைய கரம் உங்க கூட இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்து நீங்க செழிப்பதற்கு அவருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இதை இந்த இடத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதை ஆன்லைன்ல பார்க்கிறவங்க, அதிசயம் டிவியின் வழியாய் பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கு நன்றி. எங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபைகள் எப்படிப்பட்டது, அவருடைய கரம் எப்படி ஒரு மனுஷனுக்கு உதவுகிறது. ஆண்டவரே, உம்முடைய தயவினால் செல்வவான்களாய் வாழ்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. செல்வவானா மாத்திர கடவுள் நீர் கர்த்தாவே. சாமானிய மனுஷனை கூட உயர்த்தக்கூடிய தேவன் நீர் கர்த்தாவே. தரித்திரத்தை உடைச்சு இந்த உலகத்துல நாங்க செழிப்பா வாழ எங்களுக்கு உதவுகிறது. அதனால இது வரைக்கும் கண்ணை எங்கெல்லாமோ நாங்க வச்சிருந்தா இன்னைக்கு உங்க மேல வைக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கல்வாரி சிலுவையில் தனது தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறவனே செழிப்பின் மனிதனாய் மாறுகிறான். அவன் வெறும் பணத்தில் மட்டும் செழிக்கிறவனாய் அல்ல, அவனுடைய உள்ளம் செழிப்பாய் மாறுகிறது. அவன் வாழ்வு சரீரம் செழிப்பாய் மாறுகிறது.
அவன் அந்த செழிப்பை அனுபவிக்கிறவனாக, அந்த செழிப்பிலே மகிழ்கிறவனாக, அந்த செழிப்பை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாக, இப்படி அவனது செல்வம் பல பரிமாணங்களை அது எடுக்கும்படியாய் செய்கிறது. அவன் செல்வம் சிலருக்கு உதவுகிற செல்வமாய் மாறுகிறது. இப்படி உண்மையான செல்வந்தர்களை நீரே உருவாக்குகிற தேவன் கர்த்தாவே, அநேகருக்கு உதவுகிறவர்களாய் பிள்ளைகளை எழுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் நீங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் இப்படி ஆவியிலே, இப்படி இருதயங்களிலே கலக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நாங்க வாழ்ற சமூகம், நாங்க வாழ்ற தேசம், எங்களை சுற்றில் இருக்கிற மனிதர்கள் எத்தனையோ கருத்துக்களை எங்க உள்ளத்துல போட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் நாங்க பிடுங்கி தூர போடுற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் செழிக்கிறார்கள். உம்முடைய கிருபை ஒரு மனிதனை செழிக்க வைக்கிறது. உம்முடைய காருண்யம் ஒருவனை பெரியவனாய் மாற்றுகிறது. Oh, thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. ஆண்டவரே, இந்த பட்டணத்திலே ஆண்டவரே நாங்கள் சாதாரணமாய் வந்தோம். உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தி இருக்கிறது. இன்றைக்கும் எங்களை அது உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த கிருபைகளை இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் மேல் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. செழிப்பதற்கான ஒரு கிருபையை, செழிப்பதற்கான ஒரு தயவை, இயேசுவின் மூலம் வெளிப்பட்ட அந்த தயவை இப்போதே நான் பேசுகிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலிருந்து ஒரு புது தயவு, ஒரு புது கிருபைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமை இன்றோடு ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பாரங்களிலே சிக்கொண்டிருப்பார்கள் என்றால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். Thank you Lord. பிள்ளைகள் செழிப்பதற்கான புதிய வழிகளும் வாசல்களும் திறக்கப்படுவதாக. ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டு எழுதியிருக்கிறது. நிறைய தொழில் வாய்ப்புகள் அவருடைய கை வசப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வசமாய் திரும்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை ஒரு மனிதன் பெறுவது கர்த்தரின் அனுகிரகம் என்று எழுதியிருக்கு. அவருடைய பார்வைக்கு யார் நல்லவனா இருக்கிறானோ அவனுக்கு அவர் கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கு. நீரே கொடுக்கிற தேவன், கொட்டுகிற தேவன் என்பது இந்த பிள்ளைகள் மூலமாய் விளங்கட்டும் ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. இந்த நாள்ல இருந்து இதுவரை பார்க்காத செழிப்புக்கான ஒரு அபிஷேகம், செழிப்புக்கான ஒரு தயவு. Oh, right time in the right place. சமயமும் தேவ செயலும் நேரிடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல இருக்கணும், எதை செய்யணும், எங்க போகணும், ஒரு வழி நடத்துதல் உண்டாகட்டும் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். Thank you Lord, thank you Lord. சமயமும் தேவ செயலும் நேரிடுவதாக என நான் சொல்லுகிறேன் கர்த்தாவே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இங்க இருக்கிற பிள்ளைகள் செல்வந்தர்களாய், சீமான்களாய், ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படிக்காய் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh, thank you Father. ஒரு கிருபை இன்றைக்கு வெளிப்படுகிறதற்காய் நன்றி. ஒரு பலன் உண்டாகிறதற்காய் நன்றி. Thank you Jesus. ஒருவேளை இன்றைக்கு அதற்கான காரியங்களும் வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கோடான வழிகளை நீர் வைத்து இருக்கிறீரப்பா. நீர் பாதைகளை திறப்பீரப்பா. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர், வனாந்தரத்திலே வழிகளை ஏற்படுத்துகிறவர். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய செயல்களை நாங்கள் நம்புகிறோம். ஓ, நாங்க என்ன செஞ்சிட முடியும்? ஐயோ, நான் படிச்ச படிப்புக்கும் நான் இருக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணிட முடியும் நீங்க நினைப்பீங்கன்னா உங்க நினைப்பை நீங்க மாத்துங்க. செழிப்பு அதை அடிப்படையாய் கொண்டதல்ல. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய முடியும், அதுதான் செழிப்புக்கான சாவியா இருக்கிறது. Believe his work, believe his grace. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே, நீர் உதவுவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. ஒருவேளை செல்வத்தை பெற்றவர்கள் அந்த செல்வத்தை அனுபவிக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், தங்கள் பங்கை அடையட்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு அனுகிரகம் இருக்கு, அதுக்கு ஒரு கிருபை இருக்கு, அது அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் புண்ணிய நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. ஆமா, ஒருவேளை இன்னைக்கு 2 வீலர்ல வந்திருக்கலாம், இல்ல பஸ்ல வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வாகனத்தை தருவார், உங்களுக்கென்று சில காரியத்தை அவர் ஏற்படுத்துவார். அதுல வருவீங்க. ஆமென். ஆமா, வீடுகளை கட்டுவீர்கள்,
ஆமென். ஏராளமான தொழில்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தரை மாத்திரம், அவருடைய கிருபையை மாத்திரம் அண்டிக் கொண்டே இருங்க, சார்ந்து கொண்டே இருங்க. இந்த வருஷம், இந்த மாதம் 11 மாசம் எத்தனையோ காரியங்கள் பார்க்காம ஒருவேளை இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல அதை ஒரு பார்க்கிற மாதமா கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். நம் கைகளை எடுத்துக்கொண்டு பாருங்க, கர்த்தருக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால கொடுக்கறது இல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், அதனால அவருக்கு நன்றியோடு நாம் கொடுக்கிறோம். நாம் கொடுக்கும் போது என்ன சொல்றோம்? இதை நான் உண்டு பண்ணிரல, நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்றோம். அதனாலதான் நம்முடைய வருமானத்துல 10ல் 1 நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறோம். மிகுந்த அன்பு, மிகுந்த விசுவாசம் அதிகரிக்கும் போது அளவே இல்லாம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே தவிர கடவுள் நம்மளை ஒன்றும் கட்டாயப்படுத்துகிற ஒரு கடவுள் அல்ல. பாருங்க, அன்பினாலே நாம் அதை கொடுக்கிறோம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்கலாம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, ஆன்லைன்ல நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். ஒருவேளை ஸ்வைப்பிங் கார்டு, எனக்கு கார்டு மூலமா கொடுக்க விரும்புனீங்கன்னா பின்னாடி மெஷின் இருக்கும், நீங்க கார்டு மூலமா என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். ஆமென். கைகளை எடுத்துக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் ஐஸ்வர்யத்தை எனக்கு உண்டாக்குகிறது இல்லை, எனது ஐஸ்வர்யம் உம்மாலே வருகிறது. நீரே என்னை செல்வந்தராக்குகிற தேவன், ஐஸ்வர்யவனாக்குகிற தேவன். ஆகையால் உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.